திமுக இளைஞரணி அலுவலகத்தை இடித்து அகற்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீர்நிலைகளை ஆக்கிரமித்து திமுக இளைஞரணி அலுவலகம் செயல்பட்டு வருவதாக எழுந்த வழக்கு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது திமுக இளைஞரணி அலுவலகத்தை இடிக்க உத்தரவானது பிறப்பித்திருக்கிறதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது மதுரை முல்லை நகர் மாநகராட்சி இடத்துல உள்ள கட்சி அலுவலகத்தை இடிப்பதை எதிர்த்து தாக்கல் செய்த மனு. மதுரையை சார்ந்த ரவீந்திரன் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தாரு. அதுல என்ன சொன்னாங்கன்னா, மதுரை மாநகர் பிபி குளம் கண்பாயை ஒட்டி உள்ள பகுதி முல்லை நகர். இங்க 1000க்கு மேல குடியிருப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்க வசிச்சுட்டு வர்றாங்க. இதுல குடிசை மாற்று வாரியத்தின் தரப்புலையும் மாநகராட்சி தரப்புல ஏராளமான வீடுகள் வழங்கப்பட்டு அதுல வசிச்சுட்டு வர்றதாகவும், இந்நிலையில பிபி குளம் கண்மாயில் அதிக அளவுல ஆக்கிரமிப்பு இருப்பதாகவும் தொடரப்பட்ட வழக்குல ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில மதுரை பிபி குளத்துல திமுக இளைஞரணி நற்பணி மன்றத்தின் தரப்புல கட்சி அலுவலகம் கடந்த 30 வருடங்களுக்கு மேல செயல்பட்டு வருது. இந்த அலுவலக இடமானது மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமானது. இதற்காக மாநகராட்சிக்கு முறையாக தற்போது வரை வரி செலுத்தப்படுகிறது. இந்த நிலையில இந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற மதுரை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சது. இதனால இந்த அலுவலகம் முற்றிலும் மாநகராட்சி சொந்தமான இடத்துல இயங்கிட்டு வர்ற இயங்கிட்டு வருது. எனவே திமுக கட்சி அலுவலகம்னு கூட பார்க்காம இது கட்சி அலுவலகத்துக்கு கட்டிடத்தை இடிக்கிறதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி அவங்க மனுவில் கோரியிருந்தாங்க. இதுக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதனும் புகழேந்தி அமர்வுல ஏற்கனவே விசாரணைக்கு எடுத்துக்கப்படையில நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை ஒருபோது அனுமதிக்க முடியாது, எனவே இந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. மனுதாரர் தரப்புல கட்டிடங்களை தாங்களே இடித்துக் கொள்வதாக நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து கட்டிடம் இடிக்கப்பட்டு அகற்றப்படுவதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அப்போ நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவின்படி கட்சி அலுவலகம் இடிக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அரசு தரப்புல இதுக்கு எந்த செயல்பாடுகளும் இல்லை, கட்சி அலுவலகங்கள் காலி செய்யப்பட்டது மட்டும் தெரிவிக்கப்பட்டது. அதாவது இடிக்கணும்னு சொல்லி உத்தரவிட்ட பிறகும் கட்சி அலுவலகம் மட்டும் காலி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ நீதிபதிகள் ஏற்கனவே இந்த அலுவலகத்தை இடித்து அப்புறப்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஏன் இதுவரை அப்புறப்படுத்தல, எனவே உடனடியாக கட்சி அலுவலகத்தை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு அந்த வழக்கு விசாரணையை தற்போது ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.